கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ராஜசெல்வி என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கும்போது தான் கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம். கிழங்கு இப்போலாமே எப்படி கரைஞ்சி பார்த்தீங்களா. இந்த கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யணும் ஒரு ரீக்க பார்த்தலாம். கருணக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு தோலோட குக்கர்லேயோ இல்லை வெறும் பத்திரத்துலேயோ போட்டு நான் சட்டில் போட்டு வேக வச்சேன். தண்ணி வந்து கிழங்கு உங்கள் அளவுக்கு வேக வச்சு நல்ல மாவாக வெந்தோன்னா தோலை உரித்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 1/2 கிலோ கிழங்குனா 75 ml நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சோணும். சின்ன வெங்காயம் 150 கிராம் இல்லை 200 கிராம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கும் போதே தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு உப்பு போடும்போது சீக்கிரம் வதங்கிடும். மூடி வச்சிட்டோன்னா அப்படியே வதங்கினோன்னு புளிக்கரைசல் கொஞ்சமாக நான் என்னோடய சேனலில் பார்க்கும்போது எவ்வளோ புளி போட்டேன்னு அந்தளவுக்கு புளிக்கரைசல் தனியாக கரைச்சி வச்சுக்கணும். லெமன் ஒரு 1/2 லெமன் தனியாக வெட்டி வச்சுக்கணும். குழம்புமிளகா பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1.5 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னு இதையும் போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து அந்த மசாலா கிளறி விட்டு லேசாக சூடானோன்னே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1 கால் ஒரு சில் சேர்த்துக்கலாம். அரைச்சி அதையும் ஊற்றி புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிரேவி நல்லா கொதிக்கும்போது உரிச்சு வச்சுருக்கல அந்த கருணக்கிழங்கு நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா சில பீஸாக வேணுங்க 1 பீஸ் போட்டுக்கலாம். நல்லா வந்து வீட்டில் எல்லாம் சாப்பிடாம இருக்கணும் பார்த்தீங்களா. இந்த கிழங்கு பீஸ் சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டும்போது குழம்பு எல்லாருக்கும் அந்த கிழங்கு வந்து உடம்புல வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு உப்பு உரப்பு புளிப்பெலாம் பார்த்துட்டு மூடி வச்சிடணும். இதில் எதுக்கு வந்து புளி இந்த குழம்பு வைக்கும்போது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக போடுவாங்க. ஏன்னா கருணக்கிழங்கு சில கிழங்கு அரிக்கும், சில கிழங்கு வந்து நல்லா பழைய கிழங்கு வந்து மாவாக இருக்கும், புது கிழங்கு நறுச்சுன்னு இருக்கும். ஸோ வந்து எப்போயுமே வந்து கிழங்கு வாங்கிட்டோம்னா வீட்டில் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். கருணக்கிழங்கு எப்போயுமே பழைய கிழங்கு யூஸ் பண்ணால் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி மெழுகு பதமாக இருக்கும் குழம்பு சாப்பிடும்போது. இல்லைன்னா நறுச்சு அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கிழங்கு சமைக்கிற முறையே தான். பச்சை கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே சமைச்சோன்னா அந்த கிழங்கு குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நறுச்சுன்னு இருக்கும், அரிக்கும் பயங்கரமாக. யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இறக்க போகிற சமயத்தில் ஒரு 1/2 லெமன் எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு விட்டு இறக்க போகிற சமயத்தில் வந்து புளிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஸ்டாப் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கருணக்கிழங்கு குழம்பு செய்கிற முறை. மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அருமையான ஒரு அருமை தான் இந்த கருணக்கிழங்குலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண ஸ்டேஜ் வந்துச்சு.